வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். அதாவது இன்டர்நெட்டோட முதுகெலும்புன்னு சொல்ற ஒரு புரோட்டோகால். அதுதான் பிஜிபி. முக்கியமா லினக்ஸ் சிஸ்டம்ஸ்ல இந்த பிஜிபிய எப்படி செக்யூரா, அதாவது பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம பார்க்கலாம் வாங்க. பாருங்க, தேசிய பாதுகாப்பு முகமையோட இந்த அறிக்கை எவ்வளவு தெளிவா சொல்லுதுன்னு. இதுல இருக்கிற ஆபத்துகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் தப்பு கூட பெரிய நெட்வொர்க் செயலிழப்புக்கு வழிவகுக்கும். ஏன், உங்க டேட்டாவையே அடுத்தவங்க திருடுறதுக்கு கூட இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரி, நாம ஒரு தெளிவான வழியில போகலாம். முதல்ல பிரச்சனை என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதுக்கான தீர்வுகள் என்னென்னு பார்க்கலாம். கடைசியா அதை எப்படி நம்ம சிஸ்டம்ல செயல்படுத்துறதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, இப்போ எந்த ஒரு சொல்யூஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் பிஜேபியில இருக்கிற அடிப்படை சிக்கல் என்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ பிஜேபிய இன்டர்நெட்டோட போஸ்ட் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஒரு நெட்வொர்க்ல இருந்தே இன்னொரு நெட்வொர்க்குக்கு டேட்டா எப்படி போகணும்னு வழி சொல்லுது. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இது ஆரம்பத்துல பாதுகாப்பா மனசுல வச்சு உருவாக்கப்படல, வெறும் நம்பிக்கைய வச்சுதான் உருவாக்கப்பட்டது. அதனால இதுக்கு வர ரூட்டிங் தகவல் உண்மையா பொய்யான செக் பண்றதுக்கு அதுல எந்த மெக்கானிசமும் கிடையாது. இந்த மாதிரி நம்பிக்கைய மட்டும் அடிப்படையா வச்சிருக்கிறதால ஹேக்கர்ஸ் ரொம்ப ஈஸியா உள்ள புகுந்துட முடியும். அவங்க உங்க டிராஃபிக்கை தப்பான இடத்துக்கு அனுப்பலாம், இல்லனா போலி பாக்கெட்டுகள் அனுப்பி உங்க நெட்வொர்க் இணைப்பையே துண்டிச்சிடலாம். சில சமயம் நாம பண்ற ஒரு சின்ன தப்பு கூட பெரிய பேரழிவை ஏற்படுத்திட வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறது? ஒரே ஒரு சொல்யூஷனை மட்டும் நம்பி இருக்க முடியாது. நாம ஒரு லேயர்டு செக்யூரிட்டி, அதாவது ஒரு அடுக்கு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும். இத ஒரு கோட்டை மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்படி ஒரு கோட்டைக்கு பல சுவர்களும் சோதனைகளும் இருக்குமோ, அப்போதான் பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நாம 3 முக்கியமான பாதுகாப்பு லேயர்ஸ பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆக்சஸ் லிஸ்ட், அத்தென்டிகேஷன் மற்றும் டிடிஎல் செக்யூரிட்டி. இந்த டேபிள பாருங்களேன். இதுல அத்தென்டிகேஷனோட பரிணாம வளர்ச்சியை ரொம்ப தெளிவா பார்க்கலாம். பல வருஷமா நாம TCP MD5 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த MD5 அல்காரிதம் இன்னைக்கு ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. அதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க பாஸ்வேர்டை மாத்தணும்னா பிஜேபி செஷனையே ரீசெட் பண்ணணும். இதனால கொஞ்ச நேரத்துக்கு நெட்வொர்க் டவுன் ஆயிடும். ஆனா இப்ப பாருங்க, இந்த TCP/AO இதுதான் அந்த பழைய MD5ஓட மாடர்ன், ரொம்ப செக்யூரான வாரிசு. இது HMX, SHA, AES மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுது. இதோட சூப்பர் ஃபீச்சர் என்னன்னா ஹிட்லெஸ் கீ ரொட்டேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, நெட்வொர்க்கை டவுன் பண்ணாமலேயே உங்களால கீகளை மாத்திக்க முடியும். இதுதான் இப்ப இருக்கிற மாடர்ன் நெட்வொர்க்ஸ்க்கு ரொம்பவே தேவையானது. நம்மளோட முதல் பாதுகாப்பு அடுக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், அதாவது ACL. இது உங்க ரூட்டருக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வேலை செய்யும்னு வச்சுக்கோங்களேன். இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அதாவது, நீங்க நம்புற உங்களுக்கு தெரிஞ்ச பிஜேபி நெய்பர்ஸ் கிட்டேந்து வர்ற டிராஃபிக்கை மட்டும் அனுமதிங்க, மத்த தெரியாத இடத்தேந்து வர்ற எல்லாத்தையும் ஆரம்பத்திலே தடுத்துடுங்க. இதுதான் நம்மளோட முதல் பாதுகாப்பு சுவர். அடுத்த லேயருக்கு போலாம். இந்த லேயர் என்ன பண்ணும்னா, நீங்க நம்புற IP அட்ரஸ்ல இருந்து டிராஃபிக் வந்தாலும் அது உண்மையிலே சரியான இடத்துல இருந்து தான் வருதா, ஒத்தென்டிகேட் பண்ணப்பட்டதான உறுதி செய்யும். ரொம்ப வருஷமாவே FR ரூட்டிங் மாதிரி பிரபலமான லினக்ஸ் ரூட்டிங் சாஃப்ட்வேர்னால ஒரு முக்கியமான விஷயத்த செய்ய முடியல. ஏன்னா அதுக்கு தேவையான TCP/AO சப்போர்ட் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லயே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு பெரிய முன்னேற்றம் வந்திருக்கு. TCP/AO சப்போர்ட் இப்போ லினக்ஸ் கர்னலையே வந்துடுச்சு. அதனால மாடர்ன் பிஜிபி ஒத்தென்டிகேஷன் இப்போ லினக்ஸ் பயன்படுத்துற எல்லாருக்குமே கிடைக்குது. இதனால என்ன நன்மைனா, உங்களுக்கு மிக உயர்ந்த பாதுகாப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பாஸ்வேர்டுகளை மாத்துறது மாதிரியான மெயின்டெனன்ஸ் வேலைகளை எந்த ஒரு நெட்வொர்க் டவுன் டைமும் இல்லாம செய்ய முடியும். சோ இது உங்க பிஜேபி சாஃப்ட்வேர் உள்ளேயே செட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது இப்போ இந்த சக்தி வாய்ந்த புதிய கர்னல் ஃபீச்சரை ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக்க முடியும். வாங்க, இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த, அதே சமயம் ரொம்ப எளிதா செயல்படுத்தக்கூடிய பாதுகாப்பு அடுக்க இது கூட சேர்ப்போம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் தான். பெரும்பாலான வெளி பிஜிபி பியர்ஸ் நேரடியா, அதாவது பக்கத்துல தான் கனெக்ட் ஆயிருக்கும். அதனால அவங்க அனுப்புற பேக்கெட்ஸ் 255 அப்படிங்கிற TTL வேல்யூவோட வரணும். ஒருவேளை அதை விட குறைவா, அதாவது ரொம்ப தூரத்துல இருந்து வந்தா அது சந்தேகத்துக்குரியதுன்னு நம்ம ரூட்டர் முடிவு பண்ணிடும். FR ரூட்டிங் யூஸ் பண்ற ஒரு லினக்ஸ் பேஸ்டு ரூட்டர்ல இதை கான்ஃபிகர் பண்றது எவ்ளோ ஈஸின்னு பாருங்க. ஒவ்வொரு நேபருக்கும் ஒரே ஒரு கமெண்ட் தான், ரொம்ப சிம்பிள். சரி, நாம இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு செக்லிஸ்டா பார்க்கலாம் வாங்க. இந்த 4 ஸ்டெப்ஸும் தான் மாடர்ன் பிஜிபி பாதுகாப்போட அடித்தளம்.
இது எல்லாமே இன்னைக்கு நம்ம லினக்ஸ் சிஸ்டம்ல செய்யக்கூடிய விஷயங்கள் தான். உங்க பிஜிபி செஷன்ஸ் இப்போ பாதுகாப்பா இருக்கு. ஆனா உங்க நெய்பர்ஸோடையது எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. பிஜிபிங்கிறது ஒரு இன்டர்கனெக்டட் புரோட்டோகால். ஒரு பாதுகாப்பான இன்டர்நெட்டை உருவாக்கணும்னா எல்லாரும் அவங்க பங்கு சரியா செய்யறது ரொம்ப அவசியம். நீங்க மட்டும் பாதுகாப்பா இருந்தா பத்தாது, இல்லையா?